முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். இன்னும் பிரச்சாரத்துக்கு 2 நாள் தான் இருக்கு. உங்களுக்கான களம் எப்படி இருக்கு? ஏன்னா வைகோ அவர்களும் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. மொடக்குறிச்சியில இன்னைக்கு அமித்ஷா அவர்களும் பிரச்சாரம் பண்றாங்க. எந்த அளவுக்கு இல்லை, களம் வந்து நல்ல சாதகமாகவே இருக்குதுங்க. பொதுவாக பாரதிய ஜனதா வரக்கூடாதுங்கிறதுல மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் அமித்ஷா வந்து பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய எஃபெக்டாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. மொடக்குறிச்சி ஏற்கனவே வந்து சரஸ்வதி அவர்கள் வெற்றி பெற்றக்கூடிய பாஜக சிட்டிங் சீட்டு உதயசூரியன் சின்னம் எந்த அளவுக்கு அங்கே ரீச் ஆகும்? பாரதிய ஜனதா போன தடவை வெற்றி பெற்றதுன்னா வெறும் 281 வாக்கில், அதுவும் தபால் ஓட்டில் தான். மற்றபடி அதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா மார்ஜின் வெறும் 2400 தான். அதனால் திமுகவுடைய கட்டளைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. போன எம்பி எலெக்ஷனில் இந்த தொகுதியில் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரகாஷ் அண்ணன் வந்து 63,000 ஓட் லீடு எடுத்திருக்காரு. ஸோ திமுகவுடைய கட்டமைப்பு, திமுகவுடைய தோழர்களுடைய ஒத்துழைப்பு மிக நன்றாக இருப்பதால் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எளிதாக இருக்கும். ஒரு காலத்தில் வந்து ஈரோட்டில் வந்து மதிமுக கணேசமூர்த்தி வெற்றி பெற்றிருக்க உதயசூரியன், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? கண்டிப்பாக அவருடைய வழியில் வந்தவங்க தான் நாங்கள், அப்புறம் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாமல் எப்படி? வைகோ என்ன மாதிரியான பிரச்சாரம் பண்ணாரு? அது எந்த அளவுக்கு மக்களுக்கு அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்த திட்டங்களை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறாரு. தாமரை ஏன் வரக்கூடாதுங்கிறத பற்றி தெளிவாக மக்கள்கிட்ட பேசியிருக்காரு. தன்னுடைய போராட்ட களங்களை பற்றி விரிவாக எடுத்துரைத்து அந்த உரிமையோடு நான் வாக்கு கேட்குறேன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதெல்லாம் மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆயிருக்கு. பெரியார் பிறந்த ஈரோடு மண்ணில் இங்கே வந்து தாமரை வெற்றி பெற்றிருக்கு. அது எப்படி நீங்கள் அது மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்னு போராடுறோம். சார் உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு ரிசப்ஷன் இருக்குது சார் போராட்டத்தில்? நல்ல வரவேற்பு இருக்குங்க. தொகுதிக்கான வாக்குறுதிகள்னால் அதான் மஞ்சள் ஆராய்ச்சி மையம் கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம். அந்த பகுதிகளில் ரொம்ப பிரதானமான விவசாயம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், கரும்பு, தென்னை தான். இந்த 3 பொருட்களும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்ணி அதை ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வாழ்வாதாரம் மேம்பட ரொம்ப பாடுபடுவோம். அடிப்படை உரிமைகள் அதே மாதிரி நிறைய அருந்ததியர்கள் இருக்காங்க. அவங்களுடைய அடிப்படை தேவைகள், அடிப்படை உரிமைகள், அவங்களுக்கு தேவையான அந்த நீர் தொட்டிகள், அந்த போக்குவரத்து சாலைகள், கழிப்பிட வசதிகள்லாம் நிறைய குறைபாடுகள் இருக்குது. அதையெல்லாம் சரி செய்து மேம்பட பாடுபடுவோம். சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சரஸ்வதி வந்து தொகுதிக்கு நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய செலவு பண்ணியிருக்கோம், அதனால் வந்து எங்களுக்கு வந்து திருப்பி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்துங்க ஏற்றுக்கொள்ள முடியாதது. சிட்டிங் எம்எல்ஏ வந்து நாங்கள் நிறையா பண்ணியிருக்கணும்னா ஏன் பிரச்சாரத்துக்கு வரலாம்ல? அவங்க மருமக மட்டும்தான் வராங்க, அவங்க வரவே இல்லையே. இது வரைக்கும் அவங்களுக்கு கண்ணிலே பார்க்கலையே, தொகுதிக்குள்ளே வந்திருக்கலாம்ல. அவங்க வந்து இப்போ சோசியல் மீடியாவில் இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க. சோசியல் மீடியா வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துங்கிறது உண்மை தான். அது ஒரு 5% இருக்க தான் செய்யும். அவங்க நிறையா அவங்களுடைய அறக்கட்டளையை வச்சு செய்கிறாங்க. அது வந்து மக்களுக்கு செய்கிற சேவை தான வழி. அதை ஓட்ட மாற்றிக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு எனக்கு தெரியல. மக்கள் தான் அதை முடியும். 2 வருஷம் முன்னாடி நடந்த மக்களவைத் தேர்தலில் ஆட்டல் அசோக்குமாரும் அங்கே வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. அப்படின் போது அவருடைய கேம்பெயின், சரஸ்வதியோட கேம்பெயின், இன்னைக்கு அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா வேற யாருக்குமே போல, அவங்க வரதுனால பெரிய அளவில் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அது அமித்ஷா வரதுனால சொல்கிறாங்க. எதனால் அமித்ஷா வராங்கன்னு அவங்கள தான் கேட்கணும். மற்ற எல்லா தொகுதிக்கும் போகாமல் இங்கே வராங்கன்னா அது வெற்றி பெற வேறு இடத்துல வீக்காக இருக்குதுன்னா அங்கே போவாங்க. எங்கே வீக்காக இருக்கோ அங்கே தானே வருவாங்க. அதனால் இங்கே வந்திருக்காங்கன்னா என்ன இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க. முதலமைச்சர், துணை முதலமைச்சர்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு? துணை முதலமைச்சருடைய பிரச்சாரம் நேற்று முடிஞ்சது. ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்தது மக்கள்கிட்ட. அது மொடக்குறிச்சி பகுதியிலே தான் பண்ணாங்க. முதலமைச்சர் 2ஆம் தேதியே வந்துட்டு போயிட்டார்ல. அது ஒரு 6-8 தொகுதிக்கு சேர்த்து ஒரே இடத்துல வச்சுட்டாங்க. துணை முதலமைச்சர் நேரடியாக நம்ம தொகுதிக்கே வந்து பிரச்சாரம் பண்ணது நல்ல வரவேற்பு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலே இருந்திருக்கும். நீங்கள் பார்த்து நேற்று எங்களுடைய பொதுச்செயலாளர் கூட்டத்துக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இருந்திருப்பாங்க. அதனால் வரவேற்பு நல்லா இருக்குது எல்லா பக்கம் போகிறப்போல. நீங்கள் வெற்றி பெற்ற உங்களுடைய ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு விஷயம் என்ன? அடிப்படை வசதிகள். இந்த தொகுதி வந்து வெறும் கிராமங்கள் நிறைந்த தொகுதிங்க. பல இடங்களில் போக்குவரத்து, திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற இடங்கள்ல எல்லாம் சாலைகள் நல்லா போடப்பட்டிருக்கு. எல்லா கட்டமைப்பு வசதிகளும் ஒரு 70% நிறைவேறிக்கு. ஆனால் எம்எல்ஏவாக இருந்து செய்யக்கூடிய பணிகள் அந்த தொகுதியில் ரொம்ப தொய்வாக இருக்குதுங்கிறது போகிற எல்லா இடத்துலையும் தெரியுது. அதையெல்லாம் சரி பண்ணுறது தான் முதல் பிரதான வேலையாக இருக்கும். கேளுங்க. ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க. ரொம்ப நல்லா எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று எங்கள் மேடையிலேயே, பொதுச்செயலாளர் மேடையிலே பார்த்துருப்பீங்க. அனைத்து கட்சிகளும் உட்காந்துருந்தாங்க. பொறுப்பாளர்கள் மாற்றி அமைக்கப்பட்டது அது அவங்களோட முடிவு.
அது ஆனால் அதனால ஒன்றும் பெருசாக இல்லைங்க. பொறுப்பாளர்கள் எல்லாருமே பொறுப்பெடுத்து செய்கிறதுனால இதில் பொறுப்பாளர்கள்னு ஒருத்தர் தனியாக தேவைப்படுற மாதிரி எனக்கு தெரில. முத்துசாமி அமைச்சருடைய ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரகாஷ் 3 தடவை வந்தார் தொகுதிக்குள்ளே வந்து அந்த மற்ற நிர்வாகிகளோட ஒருங்கிணைப்பை பார்க்கறதுக்காக அமைச்சர் 3 தடவை தொகுதிக்குள்ளே வந்தார். ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. முடிஞ்ச வரைக்கும் 21 தேதிக்குள்ளே அவரை ஒரு நாளாவது உள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அவருடைய தொகுதியும் பெருசு, 2,34,000 வாக்கு. நாங்களாவது ஜீப்பில் போகிறோம், அவர் நடந்தே போகிறாரு. அதனால் அவருக்கும் பணிகள் சுமைகள் அதிகமாக இருக்குது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சவால்கள்லாம் நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க? சவால்கள்ங்கிறது பொதுவான சவால் தான். உங்களுக்கு தெரியுமில்ல அவங்க எப்படியெல்லாம் வருவாங்கன்னு, கடைசி நேரத்தில் என்னென்ன பண்ணுவாங்க எல்லாமே. போன எலெக்ஷனில் அம்மையார் சுப்புலட்சுமி அம்மையார் இருந்தபோது போன எலெக்ஷனில் அவங்க கடைசி நேரத்துடைய கேமில் தான் அவங்க ஜெயித்தாங்க. அந்த மாதிரி பல வேடங்களிட்டு அவங்க வருவாங்க. அதெல்லாம் சவாலாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் அதையெல்லாம் மீறி முறியடிக்கக்கூடிய கட்டமைப்பு வசதியோடு இருக்கோம். பரப்புரை முடிச்சதுக்கப்புறம் தலைவர் என்ன சொன்னார்? ரொம்ப நல்லா இருக்குது, கேர்ஃபுல்லாக அப்படியே 3 நாள் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னார். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.